கருவாடுலாம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல லைஃப்பில். செம்ம நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மறந்துட்டேன். மறக்காமல் சொன்னாலே யாரும் பண்ண மாட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க ரெட்ரோ சங்கருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. இவங்ககிட்ட வந்த காரணம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து ஒரு நான்வெஜ் விருந்தே வைக்கிறாங்க. ஸோ அழகாக குட்டி குட்டி பானையில் வந்து குழம்பு அந்த கிரேவிலாம் ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ அது சாப்பிடலாம் வந்திருக்கோம். இது ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இப்போ தான் நமக்கு டைமும் கிடச்சிது, அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிது. ஸோ வாங்க அண்ணா நகர் ரெட்ரோ சங்கர் ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். இவங்களோட ஆம்பியன்ஸ் பற்றி மஸ்ட்டாக சொல்லி ஆகணும். ஒரு லோ லைட்டில் வச்சு அங்கங்கே வந்து ரெட்ரோ சங்கர்னு ஒரு ஸ்டிக்கரிங் வச்சு கார்ட்டூனு அண்ட் அந்த ட்ரக் மாதிரிலாம் வச்சு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்குது ஆம்பியன்ஸு. பட் சாப்பாடு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சாப்பாடு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் இலை வந்துச்சுன்னா சாப்பிட்றலாம். ஸோ இலையும் வந்துருச்சு. அண்ணன் கேட்டார் போல இருக்கு நான் போடுறது, நான் பேசுகிறது கேட்டார் போல இருக்கு அண்ணன். ஸோ இலையும் விரிச்சாச்சு. ஸோ வந்துருச்சு. இது என்னதுண்ணா? சிக்கன் தொக்கு. காடை தொக்கு, பிரான் தொக்கு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, ஓகே, நண்டு குழம்பு. அடாடா, எக்கச்சக்க குழம்பு இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்களா, அப்படியே லைனாக அடிக்க வச்சுருக்கேன். அடாடா, அந்த கலரை பாருங்கள். என்ன இது கருவாடு வர வர பிடிக்க ஆரம்பிக்குது நமக்கும். சரியில்லையே, இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி பாருங்கள், வெறும் தொக்கு மட்டும் அந்த கலரை பாருங்கள். அடாடா. ஸோ இது ஒரு கிரேவி தொக்கு போட்டுப்போம். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. காடை கிரேவி ஒன்று, எல்லாமே வந்து ஊறுகாய் மாதிரி இருக்காது. அதுக்கு வந்து ப்ரான் கிரேவி, ப்ரான் தொக்கு எப்பா. அதுக்கப்புறம் மட்டன் குழம்புல ஒரு 2 பீஸ் இருக்கும்னாரு, சொன்ன மாதிரி இருக்குது மட்டன். அப்புறம் நாட்டுக்கோழி. நாக்கு அப்படியே எனக்கு ஊறுதுங்க. அப்புறம் வந்து காடை கிரேவி. ஓகேவா, இன்னும் ஒரு மீன் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வந்து சூப் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பில் வந்து ஒரே ஒரு எலும்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டன் இல்லை, சிக்கன் நினைக்கிறேன். சிக்கன் சூப் மட்டனில் நல்லாயிருக்கு. காடை குழம்பு. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து காடையிலேருந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? ஸோ காடை குழம்பு ட்ரை பண்ணுவோம். செம்மையாக இருக்குங்க. மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. காட்டுறது காரமாக இருக்குது. அண்ட் வந்து அதில் வந்து ஜீரகம்லாம் போட்டிருக்க ஃப்ளேவர்லாம் அப்படியே ஸ்மூத்தாக தெரியுது. அதில் சூப்பராக இருக்குங்க காடை குழம்பு. காடை செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படிங்க சிக்கன் போடுறேன். இந்த சிக்கன் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் குழம்பு அடா. தொக்கு செம்மங்க. இப்படி தான் இருக்கும் சிக்கன் கிரேவினா. தண்ணியெல்லாம் அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி அந்த மசாலாவெல்லாம் அடிச்சு தூக்குது. செம்ம. காடை குழம்பு அப்படியே ஆஃப் பண்ணி வந்துச்சுங்க. அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து ப்ரானு. எனக்கு அந்த வெயிட்டிங்கே பண்ண முடியல. இது வந்து இந்த ப்ரானோட கிரேவி கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இந்த பெப்பர்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே ஒரு வாய் ட்ரை பண்ணுவோம். சரியான மீலுங்க. அது ஈக்குவலாக இருக்குது கோழி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த கோழி கிரேவி இருக்கு இல்லையா, அது ஈக்குவலாக இருக்குது. அம்மா அடா போங்கடா. அது பார்க்குறது பொரியலில் நல்ல பொரியலில் ஒன்று தள்ளுவோம். ஸோ பொரியலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் போட்டுருக்காங்க. கேரட்டு, பட்டாணி, வெங்காயம், கடலப்பருப்பு, அதாவது ஜீரகம்லாம், மெயினாக கருவேப்பிலை அது போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பீன்ஸும் இருக்குது. கொஞ்சம் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. கேரட்லாம் நல்லா குக்காக இருக்குது. பட்டாணி நல்லா பட்டாணி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் ஸ்டில் கடிச்சு சாப்பிடும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மட்டன் குழம்புல கொழுப்போட கொடுத்துருக்காங்க. அது பீஸில் கொழுப்பு, பட் இந்த பக்கம் ஒரு பீஸ் இருக்குது. அது 2 ஸ்டார்டர் சொல்லியிருந்தோம்ல, வந்துச்சு பாருங்கள். ப்ரான் தொக்கு, கோலா உருண்டை, அடடா, அப்பளம் மட்டும் அந்த கோழி இதுக்கு இருந்ததுன்னா, கோழி குழம்புக்கு இருந்தால் செம்மையாக வந்துருக்கும். ஸோ மட்டன் வந்து நான் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சுமாராக இருக்கும், எனக்கு பிடிக்காது. பட் இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தென்னாட்டு சுவை கடலை எண்ணெய் போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மதுரையில் நான் சொன்னேன், ஒரே டைம் மதுரைக்கு போயிட்டு மதுரைன்னு இருக்கேன். மதுரையில் சாப்பிட்ற அந்த மட்டன் குழம்பு இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. கறி தோசைக்கெலாம் கொடுப்பாங்க, அதை இவங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்கான். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நண்டு தொக்கு நம்ம சாப்பிட்லாம். நண்டு தொக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஊற்றும் போது எனக்கு அது போடும்போது அந்த மசாலா ஃப்ளேவரில் வந்து அப்படியே நாக்குலேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு.
எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் சாப்பாடு கடை வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட இருந்து. அடடா அருமை அருமை, எல்லா குழம்பும் அருமையாக இருக்குங்க. அப்புறம் அந்த நண்டு குழம்பு நம்ம கொஞ்சம் கூட வைக்காமல் சாப்பிட்றோன்னா அப்போ அது டேஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த காரம் சூப்பராக இருக்குது. அந்த நண்டோட ஃப்ளேவரு அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு. அம்சம். ஸோ ஃபைனலாக நம்ம நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே பிசைஞ்சு அடிச்சிடலாம். எனக்கு இன்னமும் சாப்பாடு வேணும். அதை போட்டு மீன் குழம்பு ட்ரை பண்ணோம். அந்த ப்ரானு, அந்த இந்த தொக்கு கொடுத்துருக்காங்க, கருவாடு தொக்கு, அதெல்லாமே ட்ரை பண்ணோம். நாட்டுக்கோழி ஓகே, நாட்டுக்கோழி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் நண்டு சாப்பிட்டேன். அது சாப்பிடாம சாப்பிட்டேன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நண்டோட ஃப்ளேவர் இன்னமும் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டுமே அப்படி இருக்குது. எனக்கு இருக்கிறதே அந்த நண்டு தான் செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கி இதை காலி பண்ணிவிட்டு கோலா உண்டை, கோலா உண்டை இது கூட ட்ரை பண்ணலாமே. ஸோ கோலா உண்டை நான் பிக்கிறேன் எடுத்து. இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த பக்கம் தட்டினா அழகாக பிரியுது. சாஃப்டாக இருக்குது. அப்புறம் பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. சாப்பிடுவோமா? வா, மட்டன் ஃப்ளேவர் அப்படியே ராவாக இருக்குது. கொஞ்சம் கூட மாட்டேன். அதில் வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் போடுவாங்கள்ல, பட்டை லவங்கெல்லாம், அந்த ஸ்மெல்லாம் தெரியுது. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இது பார்த்தேன். ட்ரையாக போட்டிருக்காங்க. அதை விட பெப்பர் வேறு மேலே போட்டிருக்காங்க. ஸோ கார சரமாக சூப்பராக இருக்குது. அந்த கோலா உருண்டை, ஐ லவ் தி கோலா உருண்டை. வேறு அண்ணன் எடுத்துகிட்டு வர. போகணும் போகணும். ஃபிஷ் குழம்பு பார்த்துக்கலாம். போடுவோமா? என்னடா சின்ன கரண்டியாக கொடுத்துருவோம். ஒன்றுத்தில் ஒரு கரண்டியாக இருக்குது. ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ப்ரான் தொக்கு, அதை எடுத்து ஓரமாக வச்சுப்போம். ஆனால் ப்ரான்லாம் நல்லா பெருசு பெருசாக கொடுத்துட்றாங்கப்பா. ப்ரான் செய்தா பார்த்தீங்களா? ஏன்பா கொஞ்சம் கிட்டே பாருங்க. நீங்கள் பாருங்கள், ப்ரான் செய்தா பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வேறு மாதிரி அப்படியே இங்கே வச்சுருவோம். அப்புறம் கருவாடு தொக்கு கொஞ்சமாக சைடில். ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு. வாவ், வேறு மாதிரி பா, செம்மையாக இருக்குப்பா. ஊர் சைடில் இருக்க மீன் குழம்பு மாதிரி இருக்குப்பா அது. ஆஃப்டர் ஹேவிங் ராயபுரம் மீன் குழம்பு, செம்ம மீன் குழம்பு இது, சூப்பராக இருக்குது. அம்சமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிஷ் ஒன்று கொடுத்தாங்க, மீன் ஒன்று சாப்பிட்டு பாருங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரில என்ன ஃபிஷ்ஷுன்னு. மேபி வந்து பீரியட் மறந்து போச்சே. இது ஒரு ஃபிஷ்ஷு ஆனங்க தான். ஆமாம், அந்த ஃபிஷ்ஷு மாதிரி இருக்குது. மத்தி ஃப்ளேவரும் கொஞ்சம் வருது. ஏன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கும். லைட்டாக அந்த கவுச்சி ஸ்மெல் வரும், அந்த மாதிரி தான் வருது. நல்லாயிருக்கு, மீன் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வச்சு ப்ரான் வெயிட் பண்ணுது ரொம்ப நேரமாக. ஸோ ப்ரான் வந்து மசாலா, அந்த கண்டிப்பாக பெப்பர் மசாலா இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் அந்த மாதிரி இருக்குது. நிறைய ப்ரான் தான் இருக்குது, தொக்கே இல்லை அதில். சூப்பர். ஸோ 2 ப்ரான் வச்சு ஒரு தொக்கு அடிப்போம். என்னப்பா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா. சாப்பிடும்போது நல்லா அப்படியே வந்து சாஃப்டாக அப்படியே இறங்குது. சவுந்து லப்பர் மாதிரிலாம் இல்லாமல் இறா வேறு மாதிரி சூப்பர். ஸோ நான்வெஜ் லவர்ஸ்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அச்சு ஜாலி பண்ணலாம். அவங்க கூட ஒரு குழம்பே, ரைஸ் ஒன்று வாங்கிக்கலாம், குழம்பு வாங்கிக்கலாம். அல்டிமேட்டுங்க. நீங்கள் ஒரு 190 189 அதை கொடுத்துட்டிங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாம். பட் இதெல்லாம் சைட் டிஷ்லாம் வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். அற்புதமாக இருக்குங்க. அப்பளம் சாப்பிட்லாம், அப்பளம் பூச்சிக்கோங்கள, எதுவும் சாப்பிட்லாம். செம்ம. நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மறந்துட்டேன். மறக்காமல் சொன்னாலே யாரும் பண்ண மாட்டீங்க. இப்போ வேறு மறந்துட்டேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். கருவாடு நல்லா இருக்குது. கொஞ்சம் முள்ளாக வருது. கருவாடு நல்லா கட் பண்ணிலாம் போட்டுருக்காங்க போல இருக்குது. பட் அந்த கருவாடு ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. கருவாடுலாம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கருவாடு நான் நினச்சி கூட பார்க்கல லைஃப்பில். சுத்தமாக பிடிக்காத ஒரு நான்வெஜ் டிஷ் எனக்கு அது. பட் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து நிறைய வீடியோவில் வந்து கருவாடாக வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு. அந்த கிரேவி நல்லா குக் பண்ணியிருக்காங்க. மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழம்பு இருக்குது. இவ்வளோ குழம்பெல்லாம் காலி பண்ணோன்னா அது பெரிய வயிறு தான் வேணும். குவான்டிட்டி நிறைய சாப்பிடணும். நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரசம் சாப்பிடணும். ரசமும் கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. அப்போ அது கொஞ்சமாக போடுங்கண்ணா. போதுண்ணா. அடுத்து ரசம் மட்டும் தாங்க. எடுத்துடுவோம். போதுண்ணா ரசம். இது கூட வந்து நான் நண்டு தொகை வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. நன்றாக இருக்கிறது. ரசம் சுட சூப்பராக இருக்குங்க. ஐ லவ் திஸ் ரசம் ஆல்சோ. அப்படியே ஒரு ப்ரான் ஜீரணமாக இருக்குது தான் சாப்பிடுவாங்க. நான் அது கூட நான்வெஜ்லாம் வச்சு அடிச்சிட்ருக்கேன். ஆனால் டேஸ்ட் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வயிறு தானே அடிச்சு காலி பண்ணுவோம்.
எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஸோ மக்களே, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ 190 ருபீஸ்க்கு இது செம்ம ஒர்த்து. ஒரு 7 வகையான குழம்பு கொடுத்து, இந்த மாதிரி கூட்டு பொரியல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்து. நீங்கள் அண்ணா நகர் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஸ்ட்டாக ஒரு சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க 12:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப க்ரௌட் வந்தது. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த நண்டு குழம்புலாம் வேறு மாதிரி மஸ்ட்டு ட்ரை. ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா, பை.